வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செந்தில் அர்ச்சனாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம மகை வளர்ந்து பெரியவன் ஆகிறதுக்குள்ள இப்ப இருக்கிற விலைவாசி 2 மடங்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள நம்ம கடையை டெவலப் பண்ணி அவனுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது உண்மைதான் அர்ச்சனா அப்படின்னு சொல்றாரு செந்தில். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. எல்லாம் யோசிச்சு வச்சுதான் இப்ப நீ லீடு கொடுக்குறியா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. அர்ச்சனா சொல்றாங்க, சந்தியா எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்ச முகமாயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவளோட போட்டோவை பேனர்ல போட்டு சந்தியா ஐபிஎஸ் சேலைகள் அப்படின்னு நம்ம பிரபலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் நம்ம பண்ணணும்னா இந்த ஆடி சேலுக்கு நம்ம கடை வியாபாரம் தான் பிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது மட்டமான ஐடியா தான் யோசிச்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு செந்தில் திட்டுறாரு. உன்னோட சொந்த உழைப்புல உன்னால முன்னேற முடிஞ்சா பாரு, இல்ல இப்ப வந்த வருமானமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு செந்தில். நீங்களும் உருப்படியா எதுவும் செய்ய மாட்டீங்க, நான் யோசிச்சு சொன்னாலும் செய்ய விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அர்ச்சனா. குழந்தைய இப்போ அர்ச்சனா வாங்குறாங்க, இவனோட பிரச்சனை வேற இவருக்கு எப்ப தெரிய வருமோன்னு எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா சந்தியா சரவணனை காமிக்கிறாங்க. சரவணன் கையில இப்போ சந்தியா வாங்கிட்டு வந்த ட்ராஃபியை வச்சிருக்கிறாரு. என்னங்க தூங்காம அதை வச்சு பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. நீங்க பண்ண காரியத்தெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப மலப்பா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க சரவணன். சந்தியா சொல்றாங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு நம்ம மலைப்பாவும் யோசிக்க கூடாது, பெருமைப்படவும் கூடாது, அடுத்தன்னு ஓடிட்டே இருக்கணும், அதுலதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது ஏதோ உண்மைதாங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அம்மா அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களே, உங்களுக்கு அம்மா மேல எதுவும் கோபம் இல்லையாங்க அப்படின்னு கேக்குறாரு. அத்தையோட பேச்சை மீறி நம்ம போனது தப்பு தானேங்க, அந்த கோபம் உங்களுக்கு இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அத்தை எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கிறாங்க, அவங்க மேல கோபப்படுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. யாராவது நமக்கு சின்னதா உதவி பண்ணா கூட அது நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாதுங்க அப்படின்னு திருக்குறள் வச்சு எக்ஸ்பிளைன்லாம் பண்றாங்க சந்தியா. சரவணன் சொல்றாரு, நானும் 8வது படிக்கிறப்ப திருக்குறள்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம் செஞ்சிருக்கிறேன், ஆனா அதுக்கான அர்த்தத்தை வாழ்க்கையில அப்ளை பண்ணதே கிடையாது, ஆனா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். சரவணன் இப்போ சந்தியாவோட தோல்ல சாஞ்சிக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்கும் போதே வண்டி கொடசாயுது அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. உங்களுக்கு ஆதரவா அரவணைப்பா இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. பார்த்தாலும் உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாராட்டி ஒரு கவிதை சொல்லுங்க, அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. கவிதையெல்லாம் எனக்கு எழுத வராதுங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது பேப்பர்ல எழுதுங்க, அதுதான் கவிதை அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. உங்களுக்கு நான் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள ஏதாவது கவிதை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியா. எனக்கு இப்ப நல்லா தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க சந்தியா. அடுத்ததா ஆதி இப்போ உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெஸ்ஸி இப்போ அவங்க வராங்க. என்னாச்சு ஆதி, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி. இது என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு ஜெஸ்ஸி கிண்டலா பேசுறாங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆதி. இப்பதான் சந்தியா அண்ணி ஐபிஎஸ் ஆயிட்டாங்கல்ல, அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி நம்ம முன்னேறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவங்களோட புகழை யூஸ் பண்ணி நம்ம பியூட்டி பார்லரை ஏதாவது பெருசாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஆதி சொல்றாரு. கேட்ட உடனே ஜெஸ்ஸிக்கு கோபம் வந்துருது. அந்த மாதிரிலாம் பண்ணா அது எனக்கு பெரிய அவமானம் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. அப்படிலாம் செஞ்சுதான் என்னோட பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியில யோசிக்கிறதெல்லாம் இனிமே விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. முன்னாடி போலீஸ் வீட்டுக்கு வெளியில தான் இருந்துச்சு, இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. நீ மாட்டிக்காம இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா சரவணனோட அப்பா நியூஸ் பேப்பர்ல சந்தியாவை பத்தி பாராட்டி போட்டிருக்கு அப்படின்னு வாசிச்சு காமிக்கிறாரு சிவகாமிட்ட. என்ன சிவகாமி எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. மயில் இப்போ அவங்க வராங்க, காஃபி போட்டு கொடுக்கட்டுமாயா அப்படின்னு கேக்குறாங்க. சந்தியா கையால காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, சந்தியா வரட்டும், நான் அவ கையாலே காஃபி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆதி இப்போ அங்க வராரு. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சந்தியா நீ இப்போ ஐபிஎஸ், அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி வேலைலாம் உங்களால வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சந்தியா இப்போ அங்க வராங்க. என்னம்மாமா ஏதோ வேலை செய்யறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி சொல்றாரு, அப்பாவுக்கு உங்க கையால காஃபி குடிக்கணுமா, நீங்க ஐபிஎஸ் ஆயிட்டீங்க, இனிமே உங்களை இந்த மாதிரி வேலைலாம் வாங்க முடியுமான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன, அத்தைக்கும் மாமாவுக்கும் என்ன வேணுமோ என்கிட்ட கேட்டா நான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சந்தியா இப்போ காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அர்ச்சனா இப்போ அங்க நிக்கிறாங்க. நீ வேலைக்கு கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா காஃபி கேட்டாரு, அதனால குடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அதனால என்ன, நான் போட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. மாமாவுக்கு நல்ல காஃபி குடிக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சந்தியா பால் சூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்துல் கால் பண்றாரு. நிமிஷம் பாத்துக்கோ அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்துல் கூட.
இன்னைக்கு தான் சந்தியா நானும் போஸ்டிங்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. நானும் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நம்ம 2 பேரும் ஒரே நாள்ல ஜாயின் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்துல் சொல்றாரு. வேலையை முடிச்சுட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்துல்கிட்ட. இதுக்கிடையில அர்ச்சனா என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்த சுகர் பாட்டில எடுத்து வச்சுட்டு சால்ட் இருக்கிற பாட்டில எடுத்து வச்சிடுறாங்க. நல்ல காஃபி கேட்டாங்களா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. சந்தியா இப்போ காஃபி போடுறாங்க, அது சுகர் நினைச்சிட்டு சால்ட்டை போட்டுறாங்க. சந்தியா அவங்களோட மாமனார் மாமியாருக்கு அதை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.